எடப்பாடி அவர்களுடைய தலைமையின் கீழே வந்தாதான் எல்லாம் கரெக்டா இருக்குன்ற மாதிரி நீங்க ஒரு கருத்தை சொன்னீங்க. அவரே வந்துட்டு கிட்டத்தட்ட 2000 to 2500 கோடி ரூபாய் செலவு பண்ணி தானே அந்த தலைமைக்கே வந்தாரு. சரி, இந்த இந்த 2500 கோடிங்கிறது ஒரு ஹைப்போதட்டிக்கலான விஷயம். ஓபிஎஸ் அவர்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக ஆட்சி நல்லா இருக்கு, அவங்கதான் திரும்ப ரீஎலக்ட் ஆக சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. உண்மையதானே சொல்லியிருக்காரு. சரி, அப்ப அதிமுகங்கிற கட்சிக்கு அவருக்கு ஏன் வரணும்? அதுக்கு அவர் திமுகவே போயிடலாமே. செங்கோட்டையன் அவர்கள் வெளியில போன உடனே ஒரு கருத்தை பயங்கரமா முன்வைக்கிறாரு. நீங்க தான் எடப்பாடிசாமி அவர்கள் தான் வந்துட்டு A1 வந்துட்டு இந்த கொடநாடு வழக்குல சேர்க்கப்பட்டிருக்கிறதா வெளிப்படையா சொல்றாரு. ஓகே, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே சசிகலாவுக்கு துரோகம் செஞ்சுதானே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாருல்ல. ஓகே, அம்மாவுடைய கொள்கைகள் திராவிட கொள்கைகள்ல வந்து ஒரு கட்சி அதிமுக. அந்த ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, மோடியா லேடியான்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தவங்க, செகண்டரியா வந்து பிஜேபியோட என்ட்ரியே கொடுக்காம வச்சிருந்தவங்க, இவர் வந்துட்டு திருப்பி பிஜேபியோட நான் கூட்டணியா வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் வந்துட்டு இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அவருடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் மறுபடியும் கட்சியை காப்பாத்துறதுக்காண்டியுமே மறுபடியும் பிஜேபி போறாரு. இந்த பேசிஸ்ல அவர் ஜெயிப்பாரா? இப்போ உங்களோட இருக்கிற ஒரு ஆளு, இது திமுக சொல்றாருன்னா அதுல ஒரு நாடகம் இருக்குன்னு வச்சுக்கலாம். உங்களோட இருக்கிற ஒரு ஆள் உங்களை விட்டு வெளியில வந்த உடனே இந்த விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அப்ப அங்க ஏதோ நடந்திருக்கதானே செய்யுது. கண்டிப்பா, ஏன்னா இவர் வச்ச டிமாண்ட்ஸை இவங்க அக்செப்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது 2016க்கு முன்னாடி, ஈவன் 2012 வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து 11 மினிஸ்டர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் 12 அவருக்கு ஒரு பதவி பறிச்சிடுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து 2016லயுமே அந்த மந்திரி சபையில அவருக்கு இடம் வழங்கப்படல. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகம் வழங்கப்பட்டு அவர் வந்து அமைச்சரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு அதிருப்தி இருந்திருக்கு. மேபி அது ஒரு ஆற்றாமையா கூட இருந்திருக்கலாம். நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நம்ம நழுவ விட்டுட்டோமே, இன்னைக்கு நமக்கு பின்னாடி ஏன் நம்மளால கட்சிக்குள்ள சேர்த்த ஒருத்தர் இந்த அளவுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆற்றாமையின் காரணம். அப்போ இப்ப நீங்க பாருங்களேன், அவருக்கு பொறுப்பு கொடுத்து அமைச்சரா வச்சு அழகு பார்த்தோம், அவருக்கு அது திருப்தி இல்லைன்றது கான்செப்ட்ல நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ அவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்ன்ற ஒரு உன்னதமான விஷயத்த தானே நான் சொல்ல வர்றேன். அதே மாதிரி நான் துரோகம் செஞ்சுட்டதா, அதாவது நீங்க எனக்கு இதெல்லாம் பண்ணுனீங்க, நான் உங்களுக்கு நன்றி விசுவாசமா இல்ல, நான் வெளியில போயிட்டு துரோகின்னு சொல்றீங்க. அதுல வந்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது நிறைய பேர் சொல்றாங்க, அன்னைக்கு வந்து சசிகலா அவர்களாலதான் இவர் வந்து முதலமைச்சர் ஆனாரு அப்படிங்கிறது ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிதான் ஆகணுங்கிறது உண்மை. 2009 சசிகலா உட்பட எல்லாரையுமே வந்து கட்சியிலிருந்து திரு ஜெயலலிதா அவர்கள் நீக்கினாங்க. இருந்த வரைக்குமே சசிகலாவை தான், இப்ப அவங்க வந்து 75 நாள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. சசிகலா தான் எனக்கு அப்புறம் சக்சஸர்னு ஒரு வாரத்தை அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கண்மூடித்தனமா எல்லாருமே ஃபாலோ பண்ணிருக்கதான் போறாங்க. கண்டிப்பா. ஆனா இங்க அவங்க பேசவும் முடியல, பார்க்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை தானே இருந்துச்சு. அவங்கள பார்க்க முடியல. பட் ஆனா இன்னைக்கு வரைக்குமே ஈவன் சசிகலா அவர்கள் சொல்றதா யார்கிட்ட போய் ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்கன்னாலுமே மேபி அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலை குறைவா இருக்கப்பயே அந்த டிசிஷன் சொல்லிருக்கலாம். இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டாவது கொடுத்துருக்கலாம் 2016. இத்தனை வருஷத்துல அவங்களோட ரெப்ரசன்டேஷன் வந்து வேணான்னு தான் அவங்க நினைச்சிருக்காங்க. அதை தாண்டியும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கட்சி மேல ஒரு ஷேடோ கண்ட்ரோல் இருந்து அதை வச்சு அவங்க வந்து அன்னைக்கு சிஎம் ஆகணும்னு பார்த்தாங்க, ஆக முடியல. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 வருஷம் கிட்டத்தட்ட, இன்னைக்கு 50 வருஷம்ங்கிறது பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு 45 வருஷம் கட்சியில இருந்து அவர் வந்து எம்பியாவும் எம்எல்ஏவும் 2 டைம் மினிஸ்டராகவும் இருந்ததுனால சீனியாரிட்டி பிரகாரம் இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. செங்கோட்டையன் தட்டி கழிச்சதுனால கிடைச்ச வாய்ப்புலதான் இவர் சிஎம் ஆனாரே தவிர இவர் வந்து இதை ஆயிரல. அதே மாதிரி இன்னைக்கு சசிகலா அவர்கள் கையில இருந்திருந்தா இன்னைக்கு வந்து திமுக எதிர்த்து அதிமுக வைக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் எதிர்கருத்து என்ன நினைக்கிறீங்க? டைனாஸ்டிக்கல் பாலிடிக்ஸ். இது வந்து ஒரு குடும்ப கட்சி, அது ஒரு முக்கியமான விஷயமா வைக்கிறாங்க. இப்ப சசிகலா அவர்கள் வந்து இந்த அதிமுக வந்திருந்தா இது இன்னொரு குடும்ப கட்சியா மாறி இருக்கும்ல. குடும்ப கட்சியா மாறுதுன்றதெல்லாம் ஓகே, ஸ்டில் உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் சொல்லுவாங்க, நம்பிக்கை தன்மை கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஓபிஎஸ் தான் அந்த அம்மா அவர்கள் வந்துட்டு எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனாலும் ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பிக்கையாளரா அவர்கிட்ட தான் கொடுத்துட்டு போனாங்களே ஒழிய, நீங்க சொல்ற மாதிரி சசிகலா விட்டுருவோம், ஓபிஎஸ் தான் அதுல அந்த அம்மா முன்னிறுத்தினாங்க. இப்ப எடப்பாடி கூட அது இதுல நான் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றதுக்கு என்னன்னா,
பிஜேபி இல்லாம அவர் வந்து ஒரு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணி 25% ஓட் பேங்க் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. மோரோவர் ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்ப இன்னைக்குமே செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, பொதுச் செயலாளர் ஆனதுல இருந்து இவர் வெற்றியை சந்திக்கலன்ற மாதிரி அந்த ஒரு போட்டு இதையும் பார்க்கணும்ல, பெர்ஸ்பெக்டிவும் பார்க்கணும்ல. கண்டிப்பா எலெக்ஷன் ஃபேஸ்ங்கிறது அதுதான். இந்த 5 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்த இவங்க தான் திரும்ப திரும்ப ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈவன் 2011 to 16 எல்லா எலெக்ஷனுமே திராவிட முன்னேற்ற கழகம் தோத்தாங்க. 17க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க திரும்பவும் ஒரு அதாவது ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு அப்புறம் தான் திரும்ப அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 8 வருஷம் கண்டினியூஸா அவங்களும் தோத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த லூசிங் ஃபேஸ்ங்கிறது ஓகே. இன்னைக்கு ஏன் வந்து ஒரு பிஜேபியோட சேர்ந்ததுக்கும் சரி, இன்னைக்கு இவங்களை சேர்க்காம இருக்கிறதுக்கும் முக்கியமான விஷயம் கட்சியை காப்பாற்றணுங்கிறது தான் என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த முறை வந்து ஆட்சிக்கு வந்தாதான் கட்சி வந்து உயிர்ப்போட இருக்கும். ஓகேங்களா? மோரோவர் இன்னைக்கு பிஜேபியை விட்டா தமிழ்நாட்டுல வேற எந்த கட்சிக்கு கூடயுமே கூட்டணி வைக்கிற சூழ்நிலை அதிமுக கிடையாது. இந்த கூட்டணிங்கிறது தேர்தலுக்காக மட்டும்தான். இது வந்து கொள்கைக்காகவோ இதுக்காகவோ அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அப்படி பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு. அதே மாதிரி அவங்க காங்கிரஸோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க. இது தேர்தலுக்காக மட்டுமே தவிர கூட்டணிக்காகவோ இல்ல கொள்கைக்காகவோ இல்லை. இவங்க 4 பேரையுமே ஏன் வந்து இன்னைக்கு அவர் வந்து சேர்க்க மாட்டேன் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்காருன்னா, சோ அதாவது ஒற்றை தலைமைங்கிற ஒரு இதுக்கு கீழேயே இயங்கின கட்சி இது. சோ இது வந்து இந்த மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் வர்றப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு சிவசேனாக்கு நடந்ததோ, காங்கிரஸுக்கு நடந்ததோ, அதிமுகவுக்கு நடக்கும். அது கண்டிப்பா ஃபியூச்சர்ல அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வரைக்குமே அது கூட ஓகே. அது இன்டர்னல் பாலிசி, இன்டர்னல் ஒரு விஷயம் வச்சுக்கலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி டிசிஷன் மேக்கிங்கா பிஜேபியோட ஒரு மேஜர் டிசிஷன் அலையன்ஸ் கொண்டு வர்றாங்க என்டிஏல. அப்போ இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்றப்போ மைனாரிட்டிஸோட ஓட் பேங்க்ஸ் வந்து டோட்டலா டிஃபர் ஆகும். இது ஒரு சைடு இருக்கப்போ இப்ப புதுசா விஜய் அவர்கள் வந்திருக்காரு. விஜயோட கூட்டணி வச்சா பிஜேபியோட கூட்டணியை ரத்து செய்வாரா? அதுக்கு வந்து ஆக்சுவலா அதுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்கல. அதாவது வேணாம், விஜயோட கூட்டணி வேணான்னு என்னைக்குமே சொல்லல. ஈவன் தேர்தல் பிரச்சாரங்களை கூட பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம், இது பண்ணிட்டோங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து இண்டிகேஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து அவங்க வந்து கட்சி வீட்டை விட்டே வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்காங்க. அவங்க சைட்ல என்ன மாதிரியான ஒரு மூவ்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியல. கண்டிப்பா இப்ப வரைக்கும் அவர் வந்து பொறுப்பாளர்கள் போடல. எலெக்ஷனை நோக்கி அவங்க என்ன ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. மோரோவர் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து எந்த இண்டிகேஷனுமே வரல. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இருந்த ஒரே ஆப்ஷன் பிஜேபிங்கிற ஒரே காரணத்தினால தான் இன்னைக்கு அவங்க பிஜேபியோட இருக்காங்க. ஸோ இனி எலெக்ஷனுக்கு 6 மாசம் இருக்கிறதுனால இந்த சிச்சுவேஷன் எப்படி வேணா மாறலாம். கண்டிப்பா அதை நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்த்து விஜய் கூட்டணி வைக்கிறாரா இல்ல பிஜேபியோட கண்டினியூ பண்றாரான்றத பார்த்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொலியில சந்திப்போம். நன்றி.